பொதுவாக கோதுமை மற்றும் அரிசி சார்ந்த உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தவிர்த்து வருகின்றனர். அதற்கு முக்கியமான காரணம், நீரிழிவு நோயாளிகள் தங்களின் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பின் அளவை சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். பெரும்பாலும் இவர்களுக்கு குறைவான கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக புரதச்சத்து கொண்ட உணவுகளையே மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இட்லி, தோசையை சாப்பிடப் போகிறீர்கள்? நீரிழிவு என்பது ஒரு வாழ்க்கை முறை நோயாகும். நம் உடலில் உள்ள கணையம் இன்சுலினை ஒழுங்காக சுரக்காத போது இரத்தத்தில் இருக்கும் இன்சுலின் அளவு குறைகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் வழக்கமான அளவை விட இன்சுலின் அளவு குறையும் போது ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. மேலும் இது மக்களை அமைதியாக வதைக்கும் நோயாகும். நமது சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறையும் மோசமான உணவு பழக்கமும் தான் இதற்கு முக்கிய காரணமாகும். நாளுக்கு நாள்